வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து காலிஃப்ளவரும் மீன் மக்கரும் சேர்த்து நம்ம ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அது சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கெலாம் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துங்க. குழம்புனா குழம்பு மாதிரி இல்லாமல் ஒரு கூட்டு மாதிரி கூட வைக்கலாம், இல்லை கட்டியாக வச்சு நம்ம சாப்பிட்லாம் பார்த்துங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முத பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலிஃப்ளவர் வாங்கி 2 டேஸ் ஆச்சு பார்த்துக்கோங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலெல்லாம் அப்படியே கருப்பு கருப்பாக வருது. அதெல்லாம் கட் பண்ணி கீழே போட்டுட்டு, அந்த மேலே உள்ள கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு, இது கூட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மீன் மக்கரையும் கூட போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிற வேண்டிதான். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கறி குழம்பு வாசனை இருக்கும், நல்லாயிருக்கும் பார்த்துங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கூட சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நான் தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. இதுதான் போதுமான அளவு எனக்கு. ஏன்னா நம்ம ஒரு 4 பேர்த்துக்கு தான். அதனால் சரி சொல்லிட்டு இது 2யுமே ஒட்டுக்க நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, தண்ணியில் நல்லா வேக போட்டுக்கிட்டேன். வேக போட்டு புழிஞ்சி எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட தக்காளி, பல்லாரி வெங்காயம், 2 பச்சை மிளகா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இதை நான் நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிற வேண்டிதான். நீல வாக்கில் கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்ன பார்த்திங்கன்னா, இதில் வந்து இந்த பட்டை, கிராம்பு தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கிற வேண்டிதான். சரின்னு ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிற வேண்டியதான். நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சாச்சு பார்த்துக்கோங்க. இதை புழிஞ்சி யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். பாத்திரம் நல்லா காஞ்சின பிறகு எண்ணெய் ஊற்றிக்கிற வேண்டியதான். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கிற வேண்டியதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடனாலும் போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் போடலை பார்த்துக்குங்க. சரின்ட்டு வெங்காயத்தை அதில் போட்டுக்கிற வேண்டியதான். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அது கூட போட்டு நல்லா வதக்கிற வேண்டியதான். எப்போயுமே வெங்காயம் வந்து பச்சை வாசனை போக தண்டி நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கின பிறகு தான் நம்ம தக்காளி போடணும். இது கூட நம்ம 2 பச்சை மிளகா போட்டுக்கிற வேண்டியதான். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம தக்காளியை போட்டுக்கிற வேண்டியதான். இதிலே கூட நம்ம பிரியாணி பண்ணலான்னு பண்ணலாம். மீல் மேக்கர் பிரியாணி இது 2மே போட்டு கூட நம்ம பிரியாணி பண்ணலாம். இதே சேம் தான். என்ன அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் ஊற்றணும். நம்ம இதில் ஊற்றலை. நம்ம வந்து தனியாக எடுத்து சாப்பிட்றனால இந்த மெத்தடில் நம்ம வைக்கிறோம். இதில் உள்ள தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கணும். ஏன்னா நீர் கோர்த்துருக்கும் அந்த மீல் மேக்கர்லாம். அதனால் தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்குது பார்த்துங்க. அதனால தான் சரின்ட்டு நல்லா புழிஞ்சிட்டு மீன் மேக்கர் முழுசாக போடாமல் பிச்சு கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டு நல்லா ஒரு பிரட்டிக்கிற வேண்டியதான். இது கூட நம்ம என்ன செய்யலான்னா, தேவையான அளவு உப்பு, மசால் பொடியெலாம் போட்டுக்கிற வேண்டியதான். நல்லா பிரட்டி விட்டுக்குருவோம். நல்லா பிரட்டி விட்டுட்டு மல்லிப்பொடி, வத்தப்பொடி தேவையான அளவு போட்டுக்கிற வேண்டியதான். தேவையான அளவு உப்பு இதில் கூட ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பிரட்டிக்கிற வேண்டியதான். இது கூட கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கிற வேண்டியதான். மசாலாலாம் எல்லா பக்கமும் வந்து வர மாதிரி நல்லா ஒரு பிரட்டிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிற வேண்டியதான். இதை அப்படியே கூட்டு மாதிரினாலும் வச்சுக்கலாம், இல்லை குழம்பு மாதிரினாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் குழம்பு மாதிரி வைக்கலாம் சொல்லிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இதெல்லாம் சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கறி குழம்பு மாதிரியே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அடிக்கடி பண்ணுவோம் பார்த்துங்க எங்கள் வீட்டில். இது நல்லா வேகட்டும். நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வர வேண்டியதான். தேங்காய், சீரகம், சின்ன சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் ஊற்றியாச்சு பார்த்துக்கோங்க.
சூப்பரான காலிஃப்ளவர் மீன் மக்கர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கொதிக்கட்டும். உப்பு பார்த்துக்கணும், எவ்வளோ உப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா சாதத்துக்கு கொஞ்சம் சாப்பிட்லாம், மாதிரி சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்லாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். பாய். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.